பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 6 பல்லு 2 நீத்து ஒரு 30 லிட்டர் குறையில்லாம வருங்கண்ணா. வேலூர் குடியாத்தது போது இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் இருக்குங்கண்ணா. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. சரி தலைச்சனு. இது பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இந்த கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாசம் டைம் இருக்கு. ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு 1.5 மாசம் டைம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. மொத்தம் 4 மாடு சேர்ந்து ஆவரேஜா ஒரு 18 டு 20 லிட்டர் ஒரு மாடு கறக்குங்க. 8 மாடு எடுத்திருக்காங்க. ஃபார்ம் டைப் தான். அவங்க மெயினாக வந்து கறவை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கேண்ணா. 8 மாடுமே எவ்வளோ எதிர்பார்க்கலாண்ணா? நான் மாட்டுக்காரர் சொன்னால ஒரு 25-30 அப்படி சொல்லியிருக்காரு. நம்மளாம் வர சொல்ல 8 மாடு சேர்ந்து ஒரு 150 லிட்டர் இல்லைங்காம கறக்குங்கண்ணா. ஓகே. மாடோட மடி பெருசா இருக்கு. ஹெவி சைஸான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. கண்ணு மாடு போட்டுருச்சாண்ணா? ஆமாங்க. ஓகே. இது 30 வரும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? தாராளமாக வருங்க. நல்ல குவாலிட்டியான மாடு எடுக்கலாம். மாடு எடுத்து கொடுக்குறாரு அவர். கௌதம் சார் எடுத்து கொடுக்குறாரு. நல்ல மாடு எடுத்து. சரி இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நல்லா பிடிச்சிருந்ததுனால எடுத்துக்க அப்படின்னாருங்க. கௌதம்ண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஸோ இன்னைக்கு நேரமாக பார்த்தீங்கன்னா சிந்தாமணி சந்தையை முடிச்சிட்டோம். ஆமாங்கண்ணா. ஸோ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான மாடோட ஆரம்பிக்கிறோம். ஆமாங்கண்ணா. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாகவே மாடுகளையும் பார்க்குறோம். ஆமாங்க. நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். சிந்தாமணி அப்படின்னாலே ஸ்டார்டிங்கில் வந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரியான செலெக்ஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாண்ணா. ஸோ அந்த வரிசையில் தான் இந்த வாரமாக எடுத்திருக்கீங்க. ஆமாங்கண்ணா. எப்படி போச்சுண்ணா இன்னைக்கு? பரவாயில்லைங்கண்ணா. வந்த கஸ்டமர் திருப்திகரமாக மாடு எடுத்து கொடுத்துருக்கோம். இன்னைக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்ம் டைப் மாடு தான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கோண்ணா. ஃபார்ம் டைப் தான். ஆமாங்கண்ணா. ஓகே. எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்கண்ணா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து வந்திருந்தாங்க. அப்புறம் குடியாத்தம், அப்புறம் சித்தூர், அப்புறம் தருமபுரி, காரிமங்கலம், இன்னைக்கு எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. ஆமாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே நம்ம சொல்லிட்டோம். கண்டிப்பா. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, ரிசல்ட் முடிஞ்சது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் ஃப்ரீ தான். ஆமாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா விலையில பார்த்தீங்கன்னா 20,000-30,000 அனுசரிச்சு வரும். கண்டிப்பாண்ணா. மாடு வாங்குறோம் தாராளமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாண்ணா. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்திருந்தாங்க. கண்டிப்பா. அவங்களுக்கு தேவையான மாடுகளை குவாலிட்டி குறையாம. ஆமாங்கண்ணா. ஸோ சிந்தாமணி பிரீடில் அதிகபட்சம் 30 லிட்டர் வரைக்கும் கறவை கொண்ட மாடுகளாக வாங்கியிருந்தீங்க. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பா. ஸோ மாடுகளையும் பார்ப்போம். கண்டிப்பா. கஸ்டமர்ட்டையும் பேசலாம்ண்ணா. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு மாடு. ஆமாங்கண்ணா. மாலையோட மங்களகரமாக நிற்குது. கண்டிப்பாண்ணா. மாடை வச்சு சொல்லுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 6 பல்லு 2 நீத்து. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்காரர் 40 லிட்டர் சொல்லியிருந்தாரு. சரிங்க. அவ்வளோ கறக்காது. ஒரு 30 லிட்டர் குறையில்லாம வருங்கண்ணா. 30? ஆமாங்கண்ணா. வேலூர் குடியாத்தது போது இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 மாசம் இருக்குங்கண்ணா. நல்ல டாப் குவாலிட்டி, ஹெவி சைஸ், பிளாக் மெஜாரிட்டி அதிகம். எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகும். ஓகே. மாலை வந்து நாங்க போடலீங்க, மாட்டுக்கார மாலை போட்டு தான் கொண்டு வந்திருந்தாரு. ஓகே. ஒரு சில மாடுலாம் பார்த்தீங்கன்னா மடி செட்டு நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஸோ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா லைக் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு. ஆமாங்கண்ணா. உடம்பு கட்டு குறையாம இருக்கு. கண்டிப்பா. மடியோட சைஸை விட உடம்பு கட்டு நல்லா இருக்கு. மடி ஃபுல்லா வருங்க பாருங்க. மடி இன்னும் டைம் 1 மாசம் இருக்குங்கண்ணா. எந்த அளவுக்கு மடி லூஸ் இருக்குன்னு பாருங்க. ஃபார்ம் டைப் போதுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஒரு மாடு சாம்பிள் போதுண்ணா குடியாத்ததுக்கு. ஓகே. பாடி வெயிட் நல்லாவே இருக்கு. கண்டிப்பா. நல்ல கால் ஊக்கம். மாடு நல்லா லென்த்தும் நல்லா இருக்கு. ஹைட்டு வெயிட்டு நல்ல லுக்கான மாடுங்கண்ணா. ஸோ இதெல்லாம் வந்து கட்டுத்தரில் கட்டினோம்ல ஒரு மதிப்பாக இருக்கும். கண்டிப்பாண்ணா. ஓகே. இது மாதிரி மாடலாம் வந்து செலக்டிவாக தான் நம்ம சிந்தாமணியில் வரும். கண்டிப்பாண்ணா. அந்த மாடு நீங்கள் இன்னைக்கு எடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஒரு மாடு தான் நல்லா டாப் குவாலிட்டி, ஹெவி சைஸ், ரேட்லி ஹெவி தான், மாட்லி ஹெவி தான். கண்டிப்பா. இருந்தாலும் என்ன பிடிச்சது இதில்? அண்ணா குவாலிட்டி நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. 6 பல்லு 2 நீத்து மாட்டில் 2 நீத்துல இவ்வளோ பெரிய உருவம் வந்திருக்கிறது எந்த மாடும் வராது. அந்த அளவுக்கு குவாலிட்டியை நல்லா வளர்த்திருக்காங்க. ஓகே. கறவை பார்த்தீங்கன்னா ஒரு 30 லிட்டருக்கு மேலே வருங்கண்ணா ஒரு நாளைக்கு. பஞ்சாப் பிரீட் மாதிரி இருக்கேண்ணா? நான் பஞ்சாப் பிரீடு கிராஸ் தான், ஒரிஜினல் பிரீடெல்லாம் கிடையாது. ஓகே. ஸோ கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப நேரம் போராடினீங்க. கண்டிப்பா. ஸோ அவருக்கும் பிடிச்சது. கண்டிப்பா. உங்களுக்கும் பிடிச்சது. கண்டிப்பா. உங்களுக்கும் விட்டு வரதுக்கு மனசு இல்லை. கண்டிப்பா. ஸோ அவரையும் சொல்லியிருந்தீங்க. அவர் சொன்னோடனே அவருமே விரும்பினாரு. ஆமாங்க. ஏன்னா அவர் ஒரு மாடு எடுத்தாலுமே பேர் சொல்ற மாடை இன்னைக்கு வந்து வாங்கினதுல இது டாப் குவாலிட்டியான மாடு. விலையில கூட தான் வந்தது. விலையிலேயே கூட தான் வந்தது. கஸ்டமருக்கு பிடிச்சதா எடுத்து கொடுத்தோம். விலையிலேயே கூட போனாலும் மாடு நல்ல மாடு. நல்ல மாடு. நல்ல மாடு. ஸோ கஸ்டமர் இருக்காரா பேசுறாங்க? கஸ்டமர் கிளம்பிட்டாங்களா? ஓகே. ஏன்னா அவர் முன்னாடியே பேசுறதுக்கு விருப்பப்படாத மாதிரி தான் இருந்தாரு. கண்டிப்பாண்ணா. சரி நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாரு. ஆமாங்கண்ணா. ஓகே. இப்போ இதை நீங்களே அனுப்பிச்சுடணுமாண்ணா? நம்ம தான் லோட் பண்ணுவோண்ணா. ஓகே. அப்படியே மாடு ஓட்டுங்க, நான் பார்க்கலாம். மாடு நல்ல லென்த்து. அண்ணா எதுலையுமே குறை சொல்ல முடியாதுண்ணா. மாடு லென்த்து, ஹைட்டு, வெயிட்டு ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு 800 கிலோக்கு மேலே இருக்குண்ணா அந்த மாடு. ஓ.
ஸோ அந்தளவுக்கு வெயிட்டு லைவ் வெயிட் 800 கிலோக்கு மேலே தான் இருக்கும். நல்ல குவாலிட்டியான மாடுனா கறவையில் வந்து இந்த மாதிரி மாடு ஃபெயிலியர் ஆகாது. ஓகே, இது கண்ணு போகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி. 1 மாதம் ஆகணும் டைம். 1 மாதம் கம்பல்சரி 1 மாதத்துக்கு மேலே தான் ஆகும். சொல்லி தான் எடுத்து கொடுத்துருக்கணும். ஓகே, அப்போ இன்னும் நல்லா வெயிட்டாக தெரியும். கண்டிப்பாண்ணா. ஓகே, ஸோ அடுத்தடுத்த மாடுகளும் லைனில் இருக்குது. ஆமாங்க. ஸோ நேரமும் ஆகிட்டு இருக்கு. பார்க்கலாங்கண்ணா. அப்படியே பார்த்துடலாமா? பார்த்துலாங்கண்ணா. அண்ணா அடுத்து பார்த்தீங்கன்னா 4 மாடு போகுதுங்கண்ணா. 4 மாடு. ஆமாங்கண்ணா. எந்த ஊருங்கண்ணா? தர்மஸ்தலா போகுதுண்ணா. தர்மஸ்தலா, கர்நாடகா தர்மஸ்தலா. ஓகே. 4மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனு. நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்துருக்கேண்ணா. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. சரி. தலைச்சனு. இது பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இந்த கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கு. ஓகே. இதுவும் பார்த்தீங்கன்னா 2 பல்லு. இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு 1.5 மாதம் டைம் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லுங்கண்ணா. மொத்தம் 4 மாடு சேர்ந்து ஆவரேஜாக ஒரு 18 to 20 லிட்டர் ஒரு மாடு கறக்குங்க. 20 லிட்டர் வரைக்குமாண்ணா? 18 லிட்டர் வச்சுக்கலாங்கண்ணா. ஆவரேஜா. ஸோ எல்லாம் முதல் இதான் 2வது எல்லாமே தலைச்சம் கிடையாதுங்கண்ணா. தலைச்சம் தான். ஏன்னா ஃபார்ம் டைப்பு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான் மெயினாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி 4 மாடு எடுத்து கொடுத்துருக்கணும். ஓகே. கஸ்டமர் இருக்காரா? கஸ்டமர் இருக்காருண்ணா. என்ன கஸ்டமர் அவர் தான். அவர் தாங்களாண்ணா? ஆமாண்ணா. பேசுறேன்னு சொல்கிறேன். பேச விரும்பல. ஆமாண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஸோ அதனால் நீங்களே பேசிட்டீங்க. நாமளே பேசலாம். 4 மாடு தனியாக ஓட்டிங் காமிச்சிடலாங்கண்ணா. ஓகே. ஸோ 4 மாடு தனியாக பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியுதுண்ணா. 4 மாடு டாப் குவாலிட்டி, 2 மாடு ஜெர்மன் ப்ரீடுங்கண்ணா. இது 2 ஜெர்மன் ப்ரீடு. ஸோ இதுவும் நேரம் இருக்குது போல. ஆமாண்ணா. என்ன கண்ணு பாடுறீங்க 1.5 மாதம் ஆகும்ண்ணா டைம். 1.5 மாதம். ஆமாங்கண்ணா. ஸோ இதில் முதல்ல எதுனா போடும் கண்ணு? ஆனால் இந்த மாடு ஃபஸ்ட்டு போடுங்க. ஃபஸ்ட்டு. அடுத்து இது ரெண்டும். இது கொஞ்சம் லேட் ஆகுங்கண்ணா. 2வது இது போடுங்க. 3வது அது போடுங்க. ஓகே, அதான் லாஸ்ட்டு. அதான் லாஸ்ட்டு. ஓகே. ஸோ ஆவரேஜாக எவ்வளோ சொல்லியிருந்தீங்கன்னா? ஆனால் ஆவரேஜ் ஒரு 18 லிட்டர் இல்லைங்காமல் கறக்குங்க. 18. ஆமாங்க. ஸோ தலைச்சன்றதால அப்படி சொன்னீங்க. எல்லாமே தலைச்சந்தாங்கண்ணா. 2 பல்லு 4 பல்ல தான் கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணனுக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, அடுத்த மாடு பார்த்துலாம். பார்க்கலாங்கண்ணா. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 மாடோட பார்க்குறோம். ஆமாங்கண்ணா. ஸோ இன்னைக்கு வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா அதிக மாடு வாங்கினது இந்த கஸ்டமர் தான். கண்டிப்பாண்ணா. எந்த ஊர் போகுது? அண்ணா பொள்ளாச்சி போகுதுங்கண்ணா. பொள்ளாச்சி. அவங்க நம்ம ரொம்ப ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. சரி. ஃபார்ம் டைப் தான் அவங்க. 1 மாசத்துக்கு எலெக்ஷன் முன்னாடியே வரலான்னு பிளான்ல இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபண்டு கொஞ்சம் ப்ராப்ளம்னால எலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காங்க. 8 மாடு எடுத்திருக்காங்க. ஃபார்ம் டைப் தான். அவங்க ரெக்கமெண்ட் என்னன்னா கெடாரி எனக்கு வேணான்ட்டாங்க. தலைச்சங்கடாரி நமக்கு வேண்டாம். ஓகே. 2ஆம் நீத்து 3ஆம் நீத்து தான் வேணும். மில்கிங் தான் உங்களுக்கு மெயினாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. போனோடனே நல்லா கறக்கணும். மெயினாக வந்து கறவை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. வெயிட் பண்ணுறதுலாம் கிடையாது. கண்டிப்பாண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 மாடு செலெக்ஷன் பண்ணியிருக்கேண்ணா. ஃபர்ஸ்ட் மாடு பார்க்குறீங்கன்னா இது 3வது கண்ணுங்கண்ணா. டாப் குவாலிட்டியான மாடு. ஒரு 30 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி உள்ள மாடு. நம்ம ஒரு 25 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்குறோண்ணா. சரி. நல்ல ஹெவி சைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீத்து. இது என்ன கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும். இது ஒரு 20 லிட்டருக்கு முன்ன பண்ண கறக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 3வது கண்ணுங்கண்ணா. கண்ணு போட்டால் இது ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். இது 2ஆம் நீத்துங்கண்ணா. இது ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு 2ஆம் நீத்து. இது ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 6 பல்லு கடை முளப்புங்கண்ணா. இது 2ஆம் நீத்து தான். ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறக்கும். இந்த 2 மாடு சேர்ந்து ஜோடியில் எடுத்துங்கன்னா இது 2 ஒரு 50 லிட்டர் சொல்லி கொடுத்துருக்குங்க. 8 மாடு முடிஞ்சது. 8 மாடு முடிஞ்சது. எல்லாமே ஒரு குவாலிட்டியாக சொன்னீங்க, ஒவ்வொரு கறவை சொன்னீங்க. கண்டிப்பாண்ணா. இதெல்லாம் வந்து ஒரு பண்ணைக்கு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பண்ணை வந்து சரியான பராமரிப்பு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக லாபகரமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து மாடு எடுத்து கொடுக்குறோம். நம்ம செலெக்ஷன் பண்ணி மாடு தெளிவான மாடை நம்ம செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுக்குறோங்கன்னா சரி, பராமரிப்பு தான் மெயின். ஏன்னா இப்போ நம்ம மாடு எடுத்து கொடுக்குறது இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் செலெக்ஷன் பண்ணி 2 மாடை நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். என்னங்கண்ணா பொறுமையாக தான் எடுத்தோம். மாடு செலெக்ஷன் பண்ணி எடுத்தோம். அவர் வந்து எங்களுக்கு கெடரியே வேணாங்கண்ணா, எங்களுக்கு கெடரி வந்தால் பால் கேரண்டி சொல்ல முடியாது, ஈத்து மாடை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஈத்து மாடை எடுத்து கொடுத்துருக்கோங்கண்ணா. ஓகேண்ணா. ஸோ கஸ்டமர் எங்கே இருக்காரா? ஆனால் கஸ்டமர் கிளம்பிட்டாரு. ஆமாங்க. ஓகே, கஸ்டமர் இங்கே தான் இருக்காரு, பட் பேச விரும்பல. கண்டிப்பாண்ணா. ஓகே. ஓகே, 8 மாடுமே எவ்வளோ எதிர்பார்க்கலாண்ணா? ஆனால் மாட்டுக்காரர் சொன்னால ஒரு 25-30 அப்படி சொல்லியிருக்காரு. நம்மலாம் வர சொல்ல 8 மாடு சேர்ந்து ஒரு 150 லிட்டர் இல்லைங்காம கறக்குங்கண்ணா. ஓகே, 150. ஆவரேஜ் ஒரு 18 to 20 வச்சுக்கலாம். 20 கேரண்டியாக வரும். அது 10 லிட்டர் முன்ன பின்ன கறக்கறனால ஒரு 150 லிட்டர் வச்சுக்கலாம். ஓகே. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாடு தானே, இன்னும் எத்தனை எடுக்கணும்ண்ணா? ஆனால் ஒரு 10 மாடு எடுக்கலான்ட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஹெவியாக எடுத்தனால ஒரு 8 மாடு போதும். 8 மாடு முடிச்சிட்டாங்க. ஆமாங்க. ஸோ இன்னும் எடுக்க வேண்டியது இருக்காண்ணா? ஆனால் அடுத்த பேட்ச் ஒரு 10 மாடு எடுக்கணும். ஓகே. மொத்தம் எத்தனை? 20 மாடு பிளான். மொத்தம் 20 பிளான். ஆமாங்க. நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 8 எடுத்துட்டாங்க. ஆமாங்க. ஸோ அடுத்தடுத்து வருவாங்க. கண்டிப்பாண்ணா. இந்த மாடல போய் செட் ஆகணுமா? எப்படி? கண்டிப்பாக செட் ஆகிக்கணும். அவங்க ஏரியா கொஞ்சம் பார்டர் தான், கேரளா பார்டர் தான். ஓரளவு கூலிங்காக இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல தெளிவான மாடு தான் செலெக்ஷன் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கணும். ஓகே. இந்த 8 மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு மட்டும் தனியாக தெரியுது. ஆமாங்கண்ணா. அது தனியாக ஓட்டுங்கண்ணா, பார்ப்போம். இதை பார்க்கலாம். இதுதான் இது அண்ணா 3வது கண்ணுங்கண்ணா. 3வது கண்ணு. ஆமாங்கண்ணா. ஓகே. மாடோட மடி பெருசாக இருக்குது, ஹெவி சைஸான மாடு, நல்ல குவாலிட்டியான மாடுங்கண்ணா. கண்ணு போட்டுருச்சுங்கண்ணா. கண்ணு மாடு போட்டுருச்சாண்ணா? ஆமாங்க. ஓகே. இது 30 வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தாராளமாக வருங்க. வருமா? கண்டிப்பாக. மாடு கொடுத்த வியாபாரி சொன்னதா தான். கண்டிப்பாக. ஓகே. அவங்க கிளைமேட் சிந்தாமணி கிளைமேட்டாக இருந்தால் எச்சு வருங்க. நம்ம ஒரு 25 லிட்டர் இல்லைங்காம கறக்கும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் வேணுங்க. ஏன்னா இந்த மாதிரி மாடு எடுக்கிறது பெருசு இல்லை, மெயின்டெனன்ஸ் மஸ்ட்டுங்கண்ணா. ஓகே. நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக எடுத்துறோமோ கண்டிப்பாக அதுக்கான பராமரிப்பு செஞ்சே கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த நினச்ச ஈல்டே இருக்கும். கண்டிப்பாண்ணா.
நிறைய பேர் சிந்தாமணியில் மாடு வாங்கணும்னு சொல்கிறது தான். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கறவை சொல்லுவீங்க, அதோட கூட தான் கறக்குதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அவங்க மெயின்டெனன்ஸ் போய் தான் சக்ஸஸ் பண்ணுங்கண்ணா. ஓகே, கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கூட தான் கறக்கும். கண்டிப்பாக ஜாஸ்தி குறைய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லைங்க. ஓகே 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 8 மாடு பார்த்துட்டோம். ஆமாங்க. அடுத்து எந்த ஊர்ண்ணா? நான் அடுத்து சித்தூர் போதுண்ணா ஒரு 3 மாடு. சித்தூர் சொல்லுண்ணா, மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. அண்ணா 3மே தலைச்சேன் அண்ணனுக்கு. இது பார்த்தீங்கன்னா 4 பல்லு. சரி. இது பார்த்தீங்கன்னா 2 பல்லு. அது என்ன பல்லே போடலிங்க. பல்லே போடல. ஆமாங்கண்ணா. ஓகே, ஒரே ஈவனாக இருக்குது மாடு. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி கலர்லேருந்து ஹைட்லேருந்து கிட்டத்தட்ட எல்லாமே சேம் மாதிரி இருக்கு. 3மே பிளாக் மெஜாரிட்டி அதிகம். கிராஸ் டைப்பான மாடு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா சித்தூருக்கும் போது வெயில் அதிகம் தான். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி கிராஸ் டைப்பில் 3மே பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு 18 to 20க்குள்ளே கறக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் லாக்டேஷனாக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுவோம். பேசலாம். பதர் வணக்கம். சொல்லுங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுங்க இன்றைக்கி சந்தை? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஓகே, எவ்வளோ நாளாக இன்றைக்கி பார்த்துட்டு இன்றைக்கி வரீங்க? நான் ஒரு 6 மாதம் ஃபாலோ பண்ணேன். சரி. கௌதமண்ணை பார்த்து தான் வந்தேன். எடுத்து கொடுக்குறது நல்லா எடுத்து அதுக்கு கறவை நெல் கறவை பார்த்து நெல் மாடை பார்த்து பிடிச்சி கொடுத்தாங்க. வாங்கிட்டீங்க. சரிங்க. ஸோ நீங்கள் எப்படிங்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி மாடு இருக்காங்க நம்மகிட்ட? மாடு இருக்கு. மாடு இருக்குது. ஸோ இந்த 3 மாடை பற்றி சொல்லுங்கள். ஆல்ரெடி மாடு இருந்தாலுமே இந்த செலெக்ஷன் எப்படி பண்ணி கொடுத்தாரு? இந்த மாடு பார்த்துருந்தே பிடிச்சிச்சு. இந்த 2 மாடு. எது மாடுங்க? இது 2. இது அண்ணன் தான் அடிச்சு பேசி வாங்கி தந்தார். ஓகே, ஸோ இது இந்த 2 பிடிச்ச உடனே இன்னொரு மாடு வாங்கிட்டீங்க. இன்னொரு மாடு வாங்கி. ஆனால் வந்தது 2 மாட்டுக்கு. ஆமாம், 2 மாடுக்கு தான் வந்தோம். அண்ணன் அந்த மாடு பேசி தந்துருக்கோம். ஓகே, ஸோ எல்லாமே ஆவரேஜ் பண்ணி வாங்கி கொடுத்தாரா அப்படிங்க? ஆமாம், ஆவரேஜ் பண்ணுறோம். ஓகே ஓகே இவர்கிட்ட என்ன பிடிச்சதுங்க செலெக்ஷனில்? செலெக்ஷனில் மாடு நல்ல மாடு, குவாலிட்டி மாடு நல்ல மாடு வருது. அண்ணா நல்லா குவாலிட்டியாக பேசி தராரு. ஆளுகிட்ட கேட்டு அடித்து பேசி வாங்கி தராரு. ஓகே, ஸோ அதெல்லாம் இவர்கிட்ட பிடிச்சது. ஆமாம். ஓகே, சரி. அண்ணன் சொல்லிட்டாரு ஆவரேஜாக ஒவ்வொரு மாடு 18 லிட்டரு எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன மாதிரிலாம் கேட்டீங்க அவர்கிட்ட? நானும் கூட அவ்வளோதான் கேட்டேன். 10 லிட்டர் கேட்டேன். ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வருமாங்க. அண்ணா அப்படி தான் இது பண்ணேன். அதே மாதிரி பண்ணி கொடுத்தாரு. சரிங்க, சொல்லுண்ணா. அண்ணா இந்த கஸ்டமர் ஹாப்பியாக சொல்லிட்டாரு. கண்டிப்பாக. ஏன்னா அவர் 6 மாதமாக ஃபாலோ பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மாடு வாங்க வந்து இன்னொரு மாடு சேர்ந்து வாங்கிட்டாரு. ஆமாங்க. ஸோ உங்கள் செலெக்ஷன் பிடிச்சி மட்டுமே. கண்டிப்பாக. சொல்லுங்கள், எவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்தாருங்க? நான் பரவாயில்லைங்கண்ணா. அவங்க ஃபஸ்ட்டு நம்ம வரது பார்த்தீங்கன்னா அவங்களோட இது சொல்லிடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட் நிலவரம் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுங்க. ஏன்னா காலையிலேருந்து கூடவே சுற்றுறதுனால விலை நிலவரம்லாம் அவங்களுக்கு தெரியுதுங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் அனுசரித்து எடுத்து கொடுத்துருக்கோம். எடுத்து கொடுத்தேன். கண்டிப்பாக. சரிங்க. ஸோ கஸ்டமர் மறுபடியும் வருவாரா எப்படிங்க? அண்ணா அது அவரை தான் கேட்கணும். கம்பல்சரி வரும். வருவீங்க, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி மாடும் இல்லை இதுக்கு முன்னாடி? இல்லை அதெல்லாம் ஜெர்சி மாடு தான். இப்போ அது HF மாடு தான் மாறி. ஓகே, செட் ஆனதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். ஆமாம். ஓகே, நன்றிங்க. சரி. அண்ணா வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் தேவாங்க. எப்படின்னா? தேவா என் பேர். தேவா, எங்கேருந்து வரீங்கண்ணா? காரிமங்கலங்க. காரிமங்கலத்துலேருந்து வரீங்க. காரிமங்கலத்துலேருந்து வரேங்க. ஸோ 2 மாடு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் மாடாக வந்து எடுத்துருக்கீங்க மாதிரி தெரியுது. ஆமாங்க. சொல்லுங்கண்ணா. அவர் வந்து கௌதம் சாரை பார்த்தங்க. அவர் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவர் தான் நல்லா கரெக்டாக பண்ணுறாருன்ட்டு அவர்கிட்ட எல்லாம் பண்ணி பட்ஜெட்டில் அப்படின்னாங்க அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துட்டாருங்க. சரிங்க. நல்லா பண்ணி கொடுத்தா அப்படியே அது ஒரு மாட்டுக்கு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் கூட பண்ணி 1 மணி நேரம் கூட பண்ணி கொடுத்தா அப்படிங்க. பேரம் பேசி எடுத்து கொடுத்தாரு. பேரம் பேசி எடுத்து கொடுத்தா அப்படிங்க. ஓகே, எவ்வளோ நல்லா தெரியுங்க அவரை? அவர் வந்து நான் பார்த்துட்டே இருக்குங்க. காரிமங்கலம் தான் அவருக்கு வர அப்படி சந்தைக்கு வர அப்படி செய்கிற அப்படி நான் இருந்தாலும் யூடியூப்பில் தாங்க நான் அவர்கிட்ட முழுசாக பேசினது ஃபோன் பண்ணி அதை அந்த கான்டாக்ட் எடுத்து தாங்க பேசி அவர்கிட்ட இது பண்ணாங்க. ஓகே, ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க. ரொம்ப ஃபாலோ பண்ணுறேங்க. ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேங்க அவரை. ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் எடுக்கும்போது தான் நான் ஃபோனே பண்ணேன். ஓகே, எடுத்தா விட்ட எடுக்கலான்னு மைண்டில் இல்லைங்க. இதுக்கு மேல் போட்டு ஒரு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க. இப்போ 2 மாடு எடுத்துகிட்டு போகிறேங்க. அது நம்மளுடைய சீதோஷ நிலைமைக்கு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் தேவையானதுக்கு அந்த டெய்ரி ஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. பெருசாக ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் எஸ்டிமேட்டில் இருக்குங்க. ஓகே, இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் மாடு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வருதுங்க? குவாலிட்டின்னா நல்ல குவாலிட்டியில் வருதுங்க. நம்ம காரிமங்கலம் சந்தை கூட இருக்குது. அவ்வளோ ஒன்றும் எனக்கு இது பண்ணலைங்க. அதனால தான் இங்கே வந்து எடுக்கிறேங்க. ஓகே, நல்ல குவாலிட்டியான மாடு இங்கே எடுக்கலாம். குவாலிட்டி மாடு எடுத்து கொடுக்குறாரு அவர் கௌதம் சார் எடுத்து கொடுக்குறாரு. நல்ல மாடு எடுத்து கொடுக்குறாரு. ஓகே, ஸோ இந்த மாடு எந்த அளவுக்கு பிடிச்சது உங்களுக்கு? எனக்கு பிடிச்சிருக்குங்க. அவர் வந்து வேறு மாடு சொன்னார். சரி இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நல்லா பிடிச்சிருந்ததுனால எடுத்துக்கோ அப்படின்னாருங்க. ஓகே, ஸோ 2 மாடும் திருப்தியாக போகிறீங்க? திருப்தியாக போகிறேங்க. ஸோ அடுத்தடுத்து வரணுன்னாலும் அன்னைக்கு தான் வருவீங்க? அவர் தான் கௌதம் தான், வேறு யாரும் எனக்கு தெரியாதுங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு திருப்தியாக இருந்தது இன்னைக்கு? திருப்தியாக இருந்ததுங்க. ஓகே, நன்றிங்க. சரிங்க.